வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்ஜுகேட் பீம் மெத்தட். இதை யூஸ் பண்ணி டிஃப்ளெக்ஷன் அட் த ஃப்ரீ எண்ட் ஆஃப் த கேன்டிலீவர் எப்படி வந்து கொஞ்ச நேரத்தில் ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த டேபிளில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே வந்து ரியல் பீம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈக்குவலன்ட் கான்ஜுகேட் பீம் ஆர் இமேஜினரி பீம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நம்ம எடுத்துக்கிறது வந்து இந்த கேன்டிலீவர் பீம் தான். இது ஏன்னு எடுத்துப்போம், இந்த ஃப்ரீ எண்ட் பின்னு எடுத்துப்போம். இதை எப்படி கான்ஜுகேட் பீமாக மாற்றுறது அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்ட் எண்ட் ஆஃப் த கேன்டிலீவர் பீமை வந்து ஃப்ரீ எண்டாக மாற்றிக்கோங்க, ஃப்ரீ எண்டாக இருக்கிறத வந்து ஃபிக்ஸ்ட் எண்டாக மாற்றிக்கோங்க. இதுக்கு அப்படியே வந்து உல்டாவாக இது வருது. ஸோ ஃபிக்ஸ்ட் எண்ட் பிகம்ஸ் ஃப்ரீ, ஃப்ரீ எண்ட் பிகம்ஸ் ஃபிக்ஸ்ட். இதுதான் வந்து இதனுடைய கான்செப்ட் கான்ஜுகேட் பீமில் பொதுவாக. ஸோ நீங்கள் கான்ஜுகேட் பீம் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து கேன்டிலீவர் பீமில் எவ்வளோ டிஃப்ளெக்ஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து நீங்கள் கேன்டிலீவர் பீம் எடுத்துகிட்டு அதில் ஒரு லோடு பி அப்ளை பண்ணுறீங்க. இப்போ அது எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ இந்த இது வந்து தீட்டான்னு எடுத்துப்போம், இந்த டிஃப்ளெக்ஷனை வந்து டெல்டான்னு எடுத்துப்போம். ஸோ இது வந்து தீட்டா ஆஃப் த ரியல் பீம், அதாவது ஸ்லோப்பு. எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்லோப் அண்ட் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஷியர். ஸோ இது வந்து ஷியர் ஆஃப் கான்ஜுகேட் பீம். ஸ்லோப் ஆஃப் ரியல் பீம் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஆஃப் கான்ஜுகேட் பீம். இது கான்ஜுகேட் பீம் டெஃபினேஷன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள கனெக்ஷனை வச்சு தான் வந்து அவங்க வந்து கான்ஜுகேட் பீம் மெத்தட் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. பட் ஷார்ட்டாக சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு தீட்டா ஆர் ஸ்லோப் ஆஃப் த ரியல் பீம் வேணும், இது வந்து ரியல் பீம், இதுதான் வந்து ரியல் பீம். ரியல் பீம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கான்ஜுகேட் பீமை என்ன பண்ணுறோம், கான்ஜுகேட் பீமில் நீங்கள் ஃபிக்ஸ்ட் அண்ட் பிகம்ஸ் ஃப்ரீ, ஃப்ரீ அண்ட் பிகம்ஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த பீமில் ஷியர் ஃபோர்ஸ், இதுதான் ஷியர் ஃபோர்ஸ் ஆர் ரியாக்ஷன். அப்புறம் இங்கே மொமெண்ட் வரும். ஸோ இந்த ஷியர் ஃபோர்ஸ் வந்து தீட்டா, இந்த மொமெண்ட் தான் என்னது, டெல்டா. ஸோ deflection at the location of the real beam equal to moment at the location of the conjugate beam. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு பீம் எடுத்துப்போம், கேன்டிலீவர் பீம். இது ஏ, இது வந்து பி, ஃப்ரீ. ஸோ இங்கே லோட் பி அப்ளை பண்ணுறாங்க. லென்த் ஆஃப் த பீம் வந்து எல்லுன்னு எடுத்துப்போம். இந்த லோடுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையணும். பிஃபோர் தட் ரியல் பீமும் கான்ஜுகேட் பீமும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் எண்ட் வந்து ஃப்ரீ எண்ட் ஆயிடுச்சு, ஃப்ரீ எண்ட் வந்து ஃபிக்ஸ்ட் எண்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து கான்ஜுகேட் பீம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைகிறோம். ஸோ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமுக்கு இந்த ரியல் பீமில் ஒரு டிஸ்டன்ஸ் எக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எம்எக்ஸ் எவ்வளோ வரும், பெண்டிங் மூமெண்ட் அட் எனி டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி இன்டூ எக்ஸ். நம்ம நெகட்டிவ் சைனை இக்னோர் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்க அப்படின்னா எம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்னா உங்களுக்கு 0 கிடைக்கும். ஸோ மொமெண்ட் வந்து இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0, மொமெண்ட் வந்து 0. இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0, இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எல். அப்புறம் மொமெண்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு எல் போட்டிங்க அப்படின்னா இது எவ்வளோ வரும்னா பி இன்ட்டு எல் வரும். இந்த பிஎலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இ இன்ட்டு ஐயால் டிவைட் பண்ணுறோம். இஐங்கிறது ஃப்ளெக்சுவல் ரிஜிடிட்டி, இங்கிறது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அண்ட் ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி பீம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிது. ஸோ இதுதான் வந்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஃபார் த ரியல் பீம். இந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
லோடாக மாற்றி காஞ்சுகேட் பீமில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ காஞ்சுகேட் பீம் எடுத்துட்டிங்கன்னா இதுதான் காஞ்சுகேட் பீம், இது ஏ, இது வந்து பி. நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து we have applied the bending moment diagram as load diagram. ஸோ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஆஃப் த ரியல் பீமை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுறோம், இந்த காஞ்சுகேட் பீமில் லோடாக அப்ளை பண்ணுறோம், ட்ரையாங்குலர் லோடிங்காக அப்ளை பண்ணுறோம். இந்த ட்ரையாங்குலர் லோடிங்க்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கால்குலேட் பண்ண போகிறது we are going to calculate the RB and MB. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த MB தான் வந்து MB ஆஃப் தி காஞ்சுகேட் பீம் தான் வந்து டெல்டா ஆஃப் தி ரியல் பீம். MB வந்து டெல்டாவோட ரிலேட் ஆகிருக்கு. அப்புறம் ஆர்பி வந்து தீட்டாவோட, இது வந்து ஆர்பி ரியாக்ஷன் அட் பி, அதுதான் ஷியர் ஃபோர்ஸ். ஆர்பிங்கிறது சொல்கிறத விட இந்த லொக்கேஷனில் உள்ள ஷியர் ஃபோர்ஸ். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் என்னென்னா ஆப்வியஸ்லி இது ஆர்பி தான். ஸோ இந்த பாயிண்டில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்குலர் லோடிங்கில் உங்களுக்கு இந்த பாயிண்ட் தான் வந்து சென்ட்ராய்டு. ஸோ சென்ட்ராய்டு பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2L/3 அப்படிங்கிற லொக்கேஷனு ஃப்ரம் த ஜீரோ லோடிங். ஸோ இந்த லோடிங் ஜீரோ லோடிங், இந்த லோடிங் என்னது, இந்த லோடிங் தான் PL/EA. இந்த லோடிங் தான் PL/EA. ஸோ இந்த ட்ரையாங்குலர் லோடிங்குடைய சென்ட்ராய்டு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2L/3 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. சென்ட்ராய்டு நமக்கு எதுக்கு தேவைப்படுது, மொமெண்ட் ஈக்குவல் டு டோட்டல் லோடு இன்ட்டு லிவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிஸ்டன்ஸ் பேர் தான் வந்து லிவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ். ஸோ லிவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2L/3. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம், மொமெண்ட் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ மொமெண்ட் ஈக்குவல் டு மொமெண்ட் B ஈக்குவல் டு லோட் மல்டிப்ளைட் பை லிவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ். இப்போ இங்கே எடுத்துட்டிங்கன்னா லோடு என்ன வரும்னா half into base into height. ஸோ இதில் வந்து half எடுத்துக்கிறோம். PL/EA வந்து இது வந்து ஹைட்டு, L வந்து பேஸு, L பேஸு, PL/EA ஹைட்டு half. ஸோ இந்த போர்ஷன் வந்து என்னது, இதுதான் லோடு, இதுதான் லோடு மல்டிப்ளைடு பை இந்த liver arm distance. The liver arm distance is 2L/3. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது, இந்த liver arm distance வந்து 2L/3. ஸோ லோட், டோட்டல் லோடு எவ்வளோ வருது உங்களுக்கு, half into base L into height PL/EA into 2L/3 equal to PL³/3. ஸோ இதுதான் வந்து என்னது, மொமெண்ட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஃப்ளெக்ஷன் அட் த ரியல் பீம் B இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் அட் B ஆஃப் த காஞ்சுகேட் பீம். ஸோ PL/3A நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதுதான் வந்து என்னது, இதுதான் நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் அட் தி ஃப்ரீ எண்ட் ஆஃப் த ரியல் பீம். ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். So this is how you can calculate the deflection of the real beam, that is deflection of the cantilever beam at the free end.